இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாட்டர்மெலன் எடுத்து வச்சிருக்கிறேன். வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நான் செய்கிற சுமூத்தி, நான் என்னென்ன சுமூத்தி செய்கிறேன் நான் என்றதையும், என்னென்ன பழங்களை வச்சு எப்படி என்ன வகையான சுமூத்தி செய்யலாம் என்றதையும், அதை எப்படி ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியில் போகைக்கோ அல்லது வேலைக்கு போகைக்கோ கொண்டு போகலாம், எவ்வளோ நாளைக்கு வச்சிருக்கலாம் அப்படி என்றதை தான் அன்ற சம்பந்தமான ஒரு காணொலி தான் இது. அதுக்காக நான் சில பழங்களை எங்களோட வீட்டில் இருந்த பழங்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நான் என்னென்ன பழங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன், என்னென்ன பொருட்களை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சுமுத்திக்காகன்றதை முதல் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாட்டர்மெலன் எடுத்து வச்சிருக்கிறேன். வீட்டில் இருந்ததில் ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்கிறேன், பெரிய பழம் இருந்தது, அப்போ அதில் ஒரு துண்டு வெட்டி வச்சிருக்கிறேன். 2 ஆப்பிள், அவகோடா, அதோட ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இது ஸ்ட்ராபெரி, இது பாதாம். கொஞ்சம் எந்த சுமுத்திக்குள்ளேயும் பாதாம் போட்டால் நல்லம், கரைஞ்சி வரைக்குள்ள நல்லம் தானே, கொஞ்சம் பாதாம். இது இளநீ. இங்கே எங்களுக்கு இந்த ரியல் இளநீ கிடைக்காதானே, அப்போ அதில் நான் ஒரு டின் ஒன்று பண்ணி வச்சுருக்கிறேன். இதோடு எனக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறது, நான் நிடோமா ஆட் பண்ணுறேன். நான் சில ஸ்மூத்திக்கு சிலதுக்கு ஐஸ்கிரீமும் கொஞ்சம் போடுறேன் நான், அதாவது வெனிலா ஐஸ்கிரீம் அதுக்கும் போடுறேன் நான். முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அவகோடாவில் ஒரு சுமுத்தி ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு முதல் இந்த தோலை சீவி எடுக்கணும். சீவி எடுத்துட்டு தான் அதுக்குள்ள விதையும் இருக்கும், அதையும் எடுத்துட்டு நாங்கள் செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 2 எடுத்து தோலை சீவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 அவகோடாவை அதை போட போகிறேன் மிக்சியில். இதுக்கு நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற எங்கர்மா அல்லது நிடோ, இங்கே நிடோ கிடைக்குது. இப்போ ஸ்ரீலங்காவில்னு சொன்னால் எங்கர். இப்போ ஸ்ரீலங்காவில் அவகோடா எல்லா இடத்துலையும் வாங்கலாம். நாங்கள் போய் நிற்கல காகிசில் அடிக்கடி வாங்கினாங்க. அவ்வளோ விலையண்டும் இல்லை. இப்போ ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற மாம்பழங்கள்ன்ற விலையை விட இது கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது பார்க்க. இதுக்குள்ள நான் நிடோமா போட போகிறேன். சீனி போடுறேன் இல்லை, நிடோமா போட போகிறேன் 2 கரண்டி. உங்களோட இப்போ 2 பழமண்டோடைய நான் 2 கரண்டி போடுறேன். எங்கர் போடலாம், பசுப்பால் விடலாம். முக்கியமாக பசுப்பால் இருந்தால் அது காய்ச்சிட்டு ஆற விட்டுட்டு விடலாம். அது இன்னும் நல்ல ஹெல்த்தியான ஒன்றாக இருக்கும் பசுப்பால் விடுறது. நான் ஒரு ஐஸ் கியூப்பும் போட போகிறேன். என்னோட மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இது ஒன்றுக்குமே தண்ணி விட போகிறதில்ல, இந்த இளநீ தான் விட போகிறேன். இது நாங்கள் இங்கே சின்ன வார இளநியை விடுறோம். ஊர்லேன்னு சொன்னால் இது அதுவும் நேச்சுரலாகவே கிடைக்கும், அதையும் நீங்கள் விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மிக்ஸி ஆன் பண்ணுவோம். அவகோடாண்ட செய்துட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பேஸ்ட்டாக பாருங்க வந்திருக்குது. இப்போ இதுக்கு சீனி போடையில் இப்போ நிடோமா போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் சீனி போடலாம். சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குறாக்கள் மாவை விற்று சீனி போட்டு கொடுக்கலாம், அல்லது பேரிச்சம்பழம் போட்டு கொடுக்கலாம், ஏதாவது சேர்க்கலாம் நீங்கள். நான் இதுக்குள்ளே சீனி போடையில் இளநியும் அவகோடாவும் நிடோ, அதாவது எங்கர்மா, இப்போ ஸ்ரீலங்கா அங்கே செய்கிறேன்னு சொன்னால் எங்கர்மா போட்டு செய்திருக்கிறேன். இது முடிஞ்சுது. இதை நான் என் கண்டெய்னரில் விட்டு வைக்க போகிறேன். அதாவது நான் வேலைக்கு எப்படி கொண்டு போகிறேன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் செய்து விட்டு வச்சுட்டு, இதுதான் என்னுடைய கண்டெய்னர். நம்புறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நான் 2 அவகோடா போட்டு செய்ததில் இது வந்தது. இதை நான் இப்படி மூடிட்டு வைக்க
போகிறேன். இது அவகோடான்னு. இதை கழுவிட்டு மற்ற சுமுத்தியை செய்வோம். இதுதான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் வாட்டர்மெலனில் வர்த்தக பழத்தில் செய்ய போகிறேன். இதை முதல் வெட்டி இதுக்குள்ளே போட்டுட்டு பெரிய துண்டா வெட்டினாலும் இது மிக்ஸ் பண்ணி இந்த மிக்ஸி அடித்து கொள்ளும், பிரச்சனை இல்லை. இந்த வாட்டர்மெலனுக்குள்ள நான் கொஞ்சம் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்ப்பேன். வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்கிறபடியா இளநீ நான் இதுக்கு விடுறே இல்லை. வெனிலா ஐஸ்கிரீம் கொஞ்சம் சேர்ப்பேன். அதுவும் என்னென்னு சொன்னால் என்ன வெனிலான்னு சொன்னால் அது இந்த ஃபேட் குறைஞ்ச வெனிலா. இங்கே இருக்கிறாக்குன்னா தெரியும். அட்லியில் நான் வாங்குறேன்னா யூரோப்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அட்லி அங்கேயும் இருக்குது. சரியான சீப்பரான ஒன்று தான். அது விலை குறைஞ்சது. நிறைய அதுக்குள்ள ஐஸ்கிரீம் நிறைய வரும். பிளேன் வெனிலா நான் காட்டுறேன் பாருங்க. அதைத்தான் நான் இதுக்குள்ள ஆட் பண்ண போகிறேன். நான் இந்த சுமுத்திக்கு பாருங்க. இந்த வெனிலா பார்த்தீங்கன்னு சொன்னால் $5.99 அட்லியில் வாங்கலாம். நிறைய இருக்கும் இதுக்குள்ள. இந்த கண்டெய்னரை நீங்கள் அப்புறம் யூஸ் பண்ணலாம் ஏதாவது திங்ஸ்கள் போடுறதுக்கு. நான் இது கூடுதலாக வாங்குறேன். நான் என்னென்னு சொன்னால் சம்மர் டைமில் சுமூத்தி செய்கிறதுக்கு எனக்கு இது கட்டாயம் தேவையானோண்டா. அப்போ இது நான் நடுக வாங்குற கூட. இது ரியல் ஐஸ்கிரீம் மாதிரி அந்த ஓவரான இனிப்பு அப்படின்ட்டு இல்லை. இப்படியான இதுகளுக்கு போடலாம். சுமூத்திக்கு ஜூஸ் ஏதாவது மற்றது என்ன செய்கிறவ அந்த மில்க் ஷேக் செய்கிறதுக்கு, சர்பத் செய்கிறதுக்கு அதுகளுக்கு தேவைப்படுறதுக்காக நான் இது வாங்கி வச்சுருக்கிறேன். நான் இந்த கண்டெய்னரும் கூட இருக்கேன்னு சொன்னால் இதுக்குள்ள பிறகு சீனி போட்டு வைக்கிறது, மாக்கள் போட்டு வைக்கிற அப்படி செய்கிறது கூட. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இளநீ விட இல்லை. இளநீ இதுக்கு தேவையில்லை. இந்த வர்த்தக பழத்திலேயே நிறைய தண்ணி இருக்கிறபடியா இதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை. 2 ஐஸ் கட்டி போட்டிருக்கிறேன். மற்றது ஐஸ்கிரீம் தான். இங்கே பாருங்க, ஒரு கொஞ்சத்தோட தண்ணி நான் விடையில. அவ்வளோ வாட்டர்மெலனில் அவ்வளோ தண்ணி இருந்திருக்குது. அதோட நான் அந்த ஒரு சுவைக்காக எனக்கு இப்போ இனிப்பாக இருக்கணுமெண்டதுக்காக நான் சுகர் ஆட் பண்ணாமல் ஐஸ்கிரீம் போட்டு நான் குடிக்கவும் நல்லா இருக்குமெண்டதுக்காக. இதுவும் ஒரு ஈஸியான ஒன்று. என்னென்னு சொன்னால் இப்போ வீட்டில் பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்காட்டியும் நீங்கள் இந்த வாட்டர்மெலனோட இதை போட்டு செய்யக்குள்ள ஈஸியாக செய்து கொடுக்கலாம். ஐஸ்கிரீம் டிரெக்டாக கொடுக்காம இப்போ பழங்கள் சாப்பிட்றாக்கள், பழங்கள் சாப்பிட பஞ்சிப்படுறாக்களுக்காக இதை ஈஸியாக செய்துட்டு கொடுக்கலாம். இது அடுத்த சுமூத்தி என்ற. அடுத்தது நான் செய்ய போகிறது வாழைப்பழமும் ஆப்பிளும் போட்டு இதுக்குள்ள தான் நான் முக்கியமான இதில் இருக்கிற கொஞ்சம் போட போகிறேன். என்னென்னு சொன்னால் பேரிச்சம்பழம் போட போகிறேன், பாதாம் போட போகிறேன். இதுக்குள்ள கூடுதலாக நான் இப்படி வாழைப்பழம் வாங்கி வீட்டில் இருந்தாலோ ஆப்பிள் வாங்கி தான் எனக்கு பழங்கள் கொஞ்சம் வெட்டி சாப்பிட்றதுக்கு பஞ்சு. அதால் கூடுதலாக இந்த முறையை பயன்படுத்தி ஏதாவது போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இதண்டா குடிச்சிட்டு விளாண்டக்காண்டி செய்கிறோன்னு தான் இதுகள். இதுக்குள்ளே நீங்கள் உங்களை விரும்பினதாக போடலாம். என்கிட்ட இப்போ பேரிச்சம்பழம் இருக்குது, பாதாம் இருக்குது. நான் அதை இதுக்குள்ளே போட போகிறேன். நீங்கள் வேறு நட்ஸுகளும் போடலாம். உங்களுக்கு விரும்பின நட்ஸுகள் ஏதாவது போட்டால் நல்ல. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சில நேரங்களில் நேரம் இருக்காது. பழங்களை வெட்டி சாப்பிடவோ இல்லை நட்ஸ் சாப்பிடவோ நேரம் இருக்காது. அப்போ இதில் இப்படி போட்டு செய்துட்டு இப்படி சின்ன சின்ன கண்டெய்னரில் விட்டு வச்சுட்டு எடுத்து குடிக்கலாம். வீட்டு வேலை செய்தோன்ற கேக்கையும் எடுத்து குடித்து உங்களோட வேலைகளை ஈஸியாக பார்த்து கொள்ளலாம். தாரம் வெயிட் பண்ணுவார். போட்டு தாரன். இது லியோ கிரியதுண்டு. அவருக்கு ஆப்பிள் எங்கே நாங்கள் வட்டி சத்தம் கேட்டாலும் வந்து நிற்பார், கொடுக்கணும். காணும். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 2-3 பேரிச்சம்பழம் போட போகிறேன். நிறைய தேவையில்லை. இது கொஞ்சம் இனிப்பு கூடின பேரிச்சம்பழம் தான். நிறைய தேவையில்லை. 2-3 போடலாம். அதோட 4-5 பாதாம் போட போகிறேன்.
ஓகே, இதை மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிளும் வாழைப்பழம் பெரிச்சம்பழம் போட்ட ஸ்மூத்தி, இதுக்கு பாதாம் போட்டிருக்கிறேன். பாருங்க அப்படியே தெரியுது. நல்ல ஒரு என்னென்னு சொல்ல, நல்ல ஒரு பட்டா வந்துட்டுது. இது கூடுதலாக சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். பழங்கள் சாப்பிடாதாக்களுக்கு இதை அப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு தீத்தலாமல் வைக்க, அல்லது இப்படி ஒரு கப்பில் விட்டு கூட கொடுக்கலாம். நான் இதை இதுக்குள்ளே விட போகிறேன். இப்போ நாங்கள் ஸ்மூத்தின்ற கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். இது ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி. இதுதான் எனக்கு இந்த ஸ்மூத்திக்குள்ளே எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராபெரி தான். என்னோட சொன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இந்த மற்றதை ட்ரை பண்ணாட்டி கூட இந்த ஸ்ட்ராபெரியை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கோ. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ராபெரியும் இளநியும் ஒரு 2-3 ஐஸ் கட்டி அதோட வெனிலா ஐஸ்கிரீம், அவ்வளவுதான். அது இந்த இது ஸ்ட்ராபெரி, இந்த இளநீ, மற்றது ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம், அவ்வளோதான். அந்த 3மே காணும். நீங்கள் ஐஸ் கட்டி கூட போட விருப்பம் இல்லாதாக்கள் போட தேவையில்லை. எனக்கு பிடிச்ச இது எல்லாத்துலேயுமே பிடிச்சது இது மட்டும்தான். கூடுதலாக நான் சம்மர் டைம் அடிக்கடி செய்கிறோன்ட்டு இதுதான். வீட்டு யாராவது வரையினமெண்டா கூட கூடுதலாக இதை செய்வோம், ஈஸியாக இருக்குமென்னு சொல்லி. இப்போ டீ கொடுக்குறத விட வேறு ஏதாவது வெளியில் வாங்கி ரிங்ஸ் ஏதாவது கொடுக்குறத விட இதை செய்து கொடுத்தா அவை விருப்பமாகவும் இருக்கும், எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏதாவது செய்து கொடுத்த நாங்கள் அப்படின்னு சொல்லி விரும்பி செய்கிறோன்ட்டு இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பழத்தை வட்டி போட்டுட்டேன், வெனிலா ஐஸ்கிரீம் போட்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் எடுத்து வெளியில் வச்சுருந்தீங்க கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டுது ஐஸ்கிரீம். அதோட இந்த மிச்சம் இருந்த இளநீ ஒரு 2-3 ஐஸ் கட்டி போடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க இவ்வளோ ஒரு நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறது, இந்த ஊரில் சர்பத்துக்கு ஈக்குவலான உண்டு. இந்த சர்பத் ஊரில் குடித்தா எவ்வளோ சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் எனக்கு இந்த ஸ்மூத்தி இங்கே குடிக்கிறதுல வாரது. முதல் ஆரம்பத்துலலாம் வெளியில் வாங்கி குடிச்சிருக்கிறேன். பிறகு பார்க்க வெளியில் வாங்குறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு $8 $10 அப்படி வேணும். பிறகு யோசித்து பார்த்துட்டு நடுகளும் வாங்கி குடிச்சு பார்த்துட்டு தான் பிறகு இப்படி ஒன்று செய்ய வலிக்கிட்டு. நான் இது செய்ய வலிக்கிட்ட அப்புறம் நான் வேலையில் நிற்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட கொண்டு சில நேரம் கொடுத்துருக்குறேன். அப்படி நிறைய செய்துட்டு இந்த கப்பில் விட்டு கொண்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லா ஸ்மூத்தியும் செய்துட்டேன். இது அவகோடாண்ட பாருங்க, இது வாழைப்பழமும் ஆப்பிளும் பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டு செய்தது. இந்த ஸ்மூத்தி வாட்டர்மெலோனில் செய்தது. இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு வடிவாக இருக்குன்னு சொல்லி வாட்டர்மெலோன்ட்டு. இது இப்போ கடைசியாக செய்த ஸ்ட்ராபெரின்ற. இது என்ன ஈஸியாக நான் ஏன் இப்படி அளவான கண்டெய்னரில் விட்டு வச்சுருக்கிறேன்னு பொத்தில் விட்டு வச்சுருக்கேன்னு சொன்னால் இதில் மேலே குடிக்கலாம், இதால் எடுத்து குடிக்கலாம். மற்றது ஈஸியாக உங்களோட பேக்கில் வச்சு கொண்டு போகிறதுக்கும் அளவாக ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லா இடத்துலையும் இப்போ இப்படியான இந்த சின்ன இதுகள் கிடைக்குது. அப்போ நீங்கள் இதை ஈஸியாக பேக்குலேயும் வச்சு கொண்டு போகலாம், அல்லது வெளியில் போய் எடுத்து கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் வெளியில் வாங்கி குடிக்கணுமெண்டு இல்லை, அதெல்லாம் நான் இதில் வச்சுருக்கிறேன். இதில் 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒன்று ஸ்ட்ராபெரின்ட்டு ஒன்று வாட்டர்மெலன்ட்டு. இது 2ம் கோழிக்கு பிடிக்கும். இது 2 தான் அவர் குடிப்பார். மற்றது பழங்களை வெட்டி சாப்பிடுவார், ஆப்பிள் வாழைப்பழம் எல்லாம் பழமாக வெட்டி சாப்பிடுவார். இது 2ம் அவருக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட செய்தேன்னா இது அவற்ற. இதை நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இனி ஃப்ரிட்ஜில் வச்சு விடுவேன். டீப் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், நார்மலாக கீழ் இதுலேயும் வைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான இதில் வச்சு நீங்கள் நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு என்ன ஆர்டரில் எடுத்துக்கொண்டு போவேன்னு சொன்னால் வேலை போய்க்குள்ள முதல் வாழைப்பழம் ஆப்பிள் போட்டதை கொண்டு போவேன். பிறகு அவகோடாண்ட அல்லது வாட்டர்மெலோன்ட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டு போவேன்.
அப்புறம் லாஸ்ட்டாக இது ஸ்ட்ராபெரியில் செய்த எடுத்துக்கொண்டு போவேன். இருக்கும் டீப் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே இறுக்கமாக இருக்கும். வெளியில் எடுத்து வச்சுட்டு இப்போ வைக்க தானே கொண்டு போக நார்மலாக இலகி வரும். ஒரு காத்துறந்து இந்த ஸ்டோவால் மிக்ஸ் பண்ணி போட்டு குடிக்க ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு விடியவில் ஒளிம்பி செய்கிறதுக்கு நேரம் இருக்கிறதால நான் லீவு நாளில் செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு விலை இப்போ எடுத்துகிட்டு போவேன். 4 நாள் ஒன்று எடுத்துக்கொண்டு போவேன். இதோட நான் இந்த காணொலியை முடிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு சில விஷயங்கள் பிரயோசனமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்களும் செய்து பாருங்க. அந்த சுமூத்தியை வேலைக்கு போய்க்கையோ இல்லை உங்களோட வீட்டில் நிற்கையோ உங்களுக்கு டைம் கிடைக்கிற இல்லை பழங்கள் சாப்பிட்றதுக்கு அல்லது உங்களுக்கு இதற்குமே கூடுதலாக டைம் இருக்கிற இல்லை. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற நேரத்தில் செய்து இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை எடுத்துக்கொண்டு போய் குடியுங்கோ. செய்து பார்த்துட்டு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை எப்படி இருந்தது என்ன மாதிரின்னு சொல்லி. நான் இந்த ஸ்ட்ராபெரின்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். உண்மையிலே நல்லா இருக்கு. லைட்டான புளி இருக்கும். உங்களுக்கு புளி பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சீனியும் போடலாம். அது உங்களோட விருப்பம். ஆனால் அந்த ஸ்ட்ராபெரியில் ஒரு புளித்தன்மை இருக்கிறதால அந்த இதில் சுமுத்திலேயும் ஒரு புளித்தன்மை இருக்கும். ஒரு லைட்டான புளி இருக்கும். ஓகே உறவுகளே, நான் இதோட இந்த காணொலியை முடிவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.